ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு கேப்சிகம் சட்னி செய்ய போகிறோம். நம்ம சேனலை முத பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துங்க. எண்ணெய் இப்போ நல்லா காயுது. காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தது சேர்க்கணும். ஓகேவா? அது ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகுது. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதுக்கப்புறம் இது நல்லா ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதை கேப்சிகம் சட்னி 1 கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பச்சை மிளகா. ஓகேவா? இதுதான் கணக்கு. ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கேன். அதை வெட்டி சேர்த்துக்கிங்க. அது 3 பச்சை மிளகா நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கேப்சிகம் சேர்க்கணும். நான் ஒரு கேப்சிகமா உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த இது மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் சேர்த்துட்டுங்க. ஓகேவா? இந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு கேப்சிகம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த க்ரீன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. அப்போதான் சட்னி சூப்பராக இருக்கும். நான் முத ட்ரை பண்ணேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைச்சிங்க. தண்ணியா அரைக்கக்கூடாது, ஓரளவு திக்கா அரைச்சிங்க. எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்து சட்னி எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.